வணக்கம் நிகிதா. சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே திருநகர் பகுதியைச் சேர்ந்தவர் சுதா. 37 வயதான இவரது கணவர் கடந்த 2018ஆம் ஆண்டு உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இவருக்கு 2 மகன்கள் உள்ள நிலையில் இவர் வயதான தாயாரையும் இவரே பராமரித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு இவரது தாயார் உடல்நலக் குறைவு ஏற்பட்டதை அடுத்து சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு துணையாக சுதாவும் இருந்து பராமரித்து செய்து வந்தார். இந்நிலையில் நள்ளிரவில் சுதாவிற்கு பழக்கமான இளையாங்குடி அருகே உள்ள பூக்குளத்தை சேர்ந்த சுபாஷ் என்பவர் பேசிக் கொண்டிருந்தார். திடீரென இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு வாக்குவாதம் முற்றியதில் சுபாஷ் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை கொண்டு சுதாவினை 3 முறை கத்தியால் குத்தியதாக கூறப்படுகிறது. இதில் பயங்கர இரத்த வெள்ளத்தில் சுதா மயங்கி விழுந்தார். சக பணியாளர்கள் மற்றும் உறவினர்கள் முன்னிலையில் இது மாதிரி கத்திக்குத்து சம்பவம் நடந்ததை எல்லாரும் அலறி எடுத்து அந்த பகுதியை விட்டு சென்றனர். இதனை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட சுபாஷ் அப்பகுதியை விட்டு தப்பிச் சென்றார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சுதாவினை மீட்டு சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து வருகின்றனர். சிசிடிவி காட்சிகளை கொண்டு தப்பியோடிய சுபாஷை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். பரபரப்பு மக்கள் அதிகமாக உள்ள சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இது மாதிரி ஒரு கத்தி குத்து சம்பவம் நடந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிகிதா.